உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். துலாம் ராசி நேயர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்காரங்க ஒரு வசீகர சக்தி உடையவங்க. சுக்கிரனுடைய ராசி அது, சனி நீசமடைகிற ராசி. எப்பவுமே நியாயத்தை, தர்மத்தை, நல்லதை மட்டும் பார்ப்பாங்க. ஒரு ஆளை பார்த்த உடனே இவன் உருப்பட மாட்டான், இவன் சரிப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லாமல், இல்லை அவருக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு. அவங்களுக்கு கோபம் எல்லாம் எப்படி வரும்? கோபத்தை ரொம்ப வெளிக்காட்ட மாட்டாங்க. இவங்களுக்கு கண்ட்ரோல் ஓவர் தியர் ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போ தனுசு ராசியெல்லாம் எடுத்துக்கிட்டா எல்லாத்துக்கும் அடுத்தவங்கள தான் காரணம் காட்டுவாங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை பெரும்பாலும் துலாத்துக்கு நல்லா இருக்கும். புதன் துலாம்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பேராசிரியர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேஷம் முதல் கன்னி வரை 6 ராசிகளுக்கான குணநலன்கள், அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. ரொம்ப துல்லியமான கணிப்புகளாக இருந்தது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி துலாம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்த்துடலாம். துலாம் ராசி நேயர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், முதல்ல அவங்க குணநலன்கள் எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்காரங்க ஒரு வசீகர சக்தி உடையவங்க. அவங்க சுக்கிரனுடைய ராசி அது, சனி நீசமடைகிற ராசி. வசீகர சக்தி இருக்கும். அவங்க யார்கிட்டையும் ஒரு 5 நிமிஷம் பேசினா கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த கவுன்சிலிங்க்கெல்லாம் ரொம்ப ஏற்ற ஆட்கள். எங்கேயாவது ஒரு சண்டை சச்சரவு நடந்துச்சுன்னா இவங்கள போய் பேச சொன்னால் 2 பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரியே பேசி, அதாவது 2 பக்கத்தில் இருக்கிற நியாயத்தையும் மனசுக்குள்ளே உள்வாங்கி, அந்த தராசு இல்லைங்களா அதுக்குரிய சின்னம். அதுக்கு காரணம் அவங்க எப்போவுமே நியாயத்தை, தர்மத்தை, நல்லதை மட்டும் பார்ப்பாங்க. இந்த நெகட்டிவான இது, இப்போ ஒரு ஆளை பார்த்த உடனே இவன் உருப்பட மாட்டான், இவன் சரிப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லாமல், இல்லை அவருக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது, அதை வெளியே கொண்டு வரணும், அவரை நம்ம பெரிய ஆளாக கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஒன்றுமே வெளியில் தெரியாத ஆளை கூட அந்த இனர்ட் டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வர்ற அளவுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடியவங்க. அதனால் அவங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு மகிழ்ச்சி, உல்லாசம், உற்சாகம், கிளர்ச்சி எல்லாமே துலாம். ரொம்ப நியாயவான்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு கோபம் எல்லாம் எப்படி வரும்? பொதுவாக மேஷராசி, ரிஷபராசி அந்த மற்றவங்களுக்கெல்லாம் வந்தபோது கோபம் எப்படி இருக்கும்னு சொன்னீங்க. இவங்களுக்கு கோவப்பட சுபாவம். இவங்க கோபத்தை ரொம்ப வெளிக்காட்ட மாட்டாங்க. இவங்களுக்கு கண்ட்ரோல் ஓவர் தியர் ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போ மேஷராசினா டபார்னு இந்த ஸ்டூலை தட்டி விட்டுருவாங்க கோவம் வந்துச்சுன்னா. இல்லை ஒரு கெட்ட வார்த்தையோ அது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணாத வார்த்தையை கூட பேசுவாங்க. ஆனால் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. ரொம்ப அன்பாக அவங்களுக்கு கோபம் வருது அப்படின்னாலே அது கோபமாக இருக்காது, ஒரு ஆற்றாமை, இயலாமை. இவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறத புரிஞ்சுக்காமல் திரும்ப திரும்ப அது பங்குக்கே பேசிக்கிட்டு இருக்கு பாரு அப்படின்னு ஒரு தங்கள் மேலே ஒரு சலிப்பு. நம்ம இன்னும் கரெக்டாக அதை அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லலையோ, வேறு மாதிரி சொல்லணுமோ, அப்படித்தான் தன்னைத்தானே ஒரு ரீஅனலைஸ், ஒரு சுய அலசலுக்குள் உட்படுத்துவாங்களே தவிர அடுத்தவங்க மேலே ஒரு குறை சுமத்துறதோ அல்லது குற்றம் கண்டுபிடிக்கிறதோ அப்படிப்பட்ட ராசியெல்லாம் இருக்குது. இப்போ தனுசு ராசியெல்லாம் எடுத்துக்கிட்டால் எல்லாத்துக்கும் அடுத்தவங்கள தான் காரணம் காட்டுவாங்க. தான் தப்பு பண்ணால் கூட இல்லையே நம்ம கரெக்டாக தானே பண்ணோம், அவங்க தான் அந்த ஒரு ஜோக் வரும்ல, பூட்டு திறக்கும் போது லைட் இப்படி அடிக்கணும், அப்போ அந்த மாதிரி நீ லைட் அடித்தது தான் சரியில்லை, நான் கரெக்டாக தான் பூட்டு திறந்தேன்னு சொல்கிறவங்க. ஆனால் துலாம் ராசிக்காரங்க அப்படி இல்லை, திரும்ப ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மெத்தடு சரியில்லை அப்படின்ட்டு இன்னொரு மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இது இந்த லூஸுக்கு விளங்கலை அப்படின்னு மனசுக்குள்ளே கூட அவங்க அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. பொதுவாக அவங்க யாரையும் குறைத்து மதிப்பிடுதலோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ரொம்ப நியாயமாக நியாயத்தராசு மாதிரி இருப்பாங்க. எல்லாரையும் கரெக்டாக எடை போட்டு வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு இவ்வளவு தான், இவங்களுக்கு இவ்வளவு, அப்போ இவங்கக்கிட்ட நம்ம இப்படி நடந்துக்கிடணும், இன்னொரு ஆள்கிட்ட அவங்களுடைய அந்த கலிபர், அவங்களுடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிடணுன்ட்டு எல்லாருக்கும் அன்பை காட்டுவதிலும் சரி, கோபதாபங்களை வெளிப்படுத்துவதிலும் கரெக்டாக அளந்து வச்சுருப்பாங்க.
அவங்களுக்கு மனிதர்களோடு உரசலே ஏற்படாது. ரொம்ப ஸ்மூத்தாக போயிடுவாங்க. எவ்வளோ ஒரு பெரிய கூட்டமாக இருந்தாலும் அதை வந்து அரவணைச்சு போகிறதுல ஒரு பெரிய சண்டை சச்சரவு கூட்டம், இந்த மாப் சைக்காலஜின்னுவோம்ல, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. அதை கூட ஒரு கண்ட்ரோல் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார், அல்லது ஒரு பேராசிரியர் இருப்பார். அவங்க யாருன்னு பார்த்தா துலாம் ராசியாக இருக்கும். அவங்க அழகாக பேசுவாங்க. இந்த வயசில் உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கிறது நியாயம்தான், நானும் இந்த வயசில் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன் அப்படின்னு அவங்க லைன்லேயே போய் பேசி அவங்கள திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு வசீகர சக்தி உடையவங்க. இவங்க வந்து ஒரு இடத்துல நின்று பேசினாலே எல்லாரும் வந்து இவங்களுடைய அந்த கனிவான முகம், கனிவான பேச்சு அதெல்லாம் கேட்டு அப்படியே மயங்கிடுவாங்க. சரி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இவங்க ராசி அதிபதி யார் மேடம்? சுக்கிரன். சுக்கிரன். ஸோ சுக்கிரன் அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த காதல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? திருமண வாழ்க்கை பெரும்பாலும் துலாத்துக்கு நல்லா இருக்கும். புதன் துலாம்லாம் வந்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. எப்பேற்பட்ட ராட்சசன்களை கட்டி வச்சாலும் கூட அவங்க வந்து அதை தட்டி கொடுத்து அரவணைச்சு கொண்டு போயிடுவாங்க. காதல் வந்து சுக்கிரன் வந்து காதலுக்குரிய ராசி, காமத்துக்குரியவன் கிடையாது. அது குரு தான் போகக்காரகன். இது காதலுக்குரிய ராசி. இவங்க வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப நிதானமாக, மென்மையாக காதலிப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் எப்பவும் காதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை இவங்க வெளிப்படுத்துகிறதும் வெளிப்படுத்தாததும் இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ ஒரு சில ராசி வந்து பட்டுன்னு காதலை சொல்லிவிட்டு அப்புறம் ஏன்டா அதை சொன்னோம், கொஞ்சம் பொறுத்து இருக்கலாமே, அவசரப்பட்டு சொல்லிட்டோமே, அல்லது அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சிட்டோமே. சிலர்லாம் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு அந்த பிள்ளை வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, இல்லை இந்த பையனை வந்து ஃபாரினுக்கு அனுப்ப போகிறாங்கன்னா உடனே கல்யாணத்தை முடிக்குங்க. முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா இந்த ஃபாரின் போயிட்டு வந்து கூட முடிச்சிருக்கலாம், இப்போ பாரு இந்த ஃபாரின் சான்ஸும் விட்டு போச்சு, சரியான வேலையும் கிடைக்கலன்னு உட்காந்துருப்பானுங்க. அந்த மாதிரி அவசரப்படாமல் ஒரு நிதானமாக சொல்ல மாட்டாங்க. சொல்கிற நேரம் அதெல்லாம் கூடி வர்ற நேரத்தில் தான் அவங்க சொன்னால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நிதானமானவங்க. ஏன்னா அது வந்து ஒரு தேவ கிரகம். அப்போ இவங்க வந்து அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அந்த தராசு சின்னம்ன்றது அந்த மாதிரி ஒரு மனசில் செல்ஃப் பேலன்ஸ்டு பர்சன். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நன்மை தீமைகளை வந்து அலசி ஆராய்ந்து ஒரு நிதானமாக முடிவெடுத்து தான் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் ரொம்ப மென்மையானவங்க வாழ்நாள் பூரா காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாழ்நாள் பூரா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காதல் வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில். அதை வந்து ரொம்ப நாகரிகமாக, ரொம்ப வெளிப்படையாக பேசி மாட்டி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஊரை விட்டு ஓடி அப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்காது. ஒரு கட்டுப்பாட்டோட காதலுக்கு உரிய எல்லை எதுவோ அந்த எல்லைக்குள்ளேயே நின்று அப்படியே லைஃப்பை கொண்டு போவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் மேம்? எந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுவாங்க? இவங்க வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் பர்சனாலிட்டி. இப்போது எந்நேரமும் பாட்டு, ஒரு நல்ல வாசனை, சென்ட்டு போட்டுக்கிறது, நல்ல பாட்டு கேட்குறது, இந்த புதுசாக கார் மாற்றுறது, புதுசாக வீடு வாங்கிறது, வாழ்க்கையை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும், இந்த உலக இன்பங்களையெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஆள். நம்ம வந்து ரொம்ப தியாகம் பண்ணணும் அல்லது விட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லாமல், தப்பு பண்ணக்கூடாது, நியாயமான வழியில் சம்பாதிக்கணும், ஆனால் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஐடியில் இருக்கிறவங்க அவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸு ஒரு ஸ்நாக்ஸு பக்கத்தில் வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வேலை பார்ப்பாங்க. அந்த ஐம்புலன்களாலே இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவங்க அட் அ டைமில் இந்த துலாம் ராசிக்காரங்க. அப்புறம் வந்து இந்த மாடல், சினிமா நடிகர் நடிகை, அவங்களுக்கெல்லாம் லைஃப்பில் பாருங்கள் மனசுக்குள்ளே என்ன துக்கம் துயரம் இருக்குமோ அது தெரியாது. வெளியில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இப்போ ட்ரெஸ்ஸுனால் தே நெவர் ரிப்பீட் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அந்த கேரவன் கிடைக்கிறது, ஒரு வெயிலில் நிற்காமல், வெயில் வியர்வை அழுக்கு இதெல்லாம் இல்லாமல் அப்படி சொகுசாக எப்பவும் ஒரு ஏசி காரில் போக வர, அடுத்தவன் காராக இருந்தாலும் இவங்க வந்து ஒரு இல்லாதவங்களாக இருந்தாலும் கூட அவங்க அளவுக்கு அவங்க வசதியாக சொகுசாக இருப்பாங்க. மேல் வணங்காமல் வேலை பார்ப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவும் செய்ய மாட்டாங்க. ஜவுளி கடை, அப்புறம் இது நகைக்கடையில் உள்ள உட்காந்துருக்கவங்கெல்லாம் ஏசியில் தானே இருப்பாங்க, ஷோரூம்ஸில் இருக்கிறவங்க. அது மாதம் 15,000 சம்பளமாக இருக்கும், ஆனால் அது 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஏசியிலேயே இருக்கும் அந்த பிள்ளை அல்லது அந்த பையன், ஒரு ஷோரூமில் இருக்கிறவங்க அந்த மாதிரி. அப்புறம் வேறு என்ன வேலைகள் பார்ப்பாங்கன்னா,
இந்த ஆடல் பாடல் கலை, இன்னும் கூட நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஆடல் பாடல் கொண்டாட்டங்களில் ஈடுபடுறவங்க, மாடலிங் பண்ணுறவங்க, டான்ஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி வந்து மகிழ்ச்சியாக இவங்களும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாரும் கூட இருக்கவங்களும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கிறவங்க யாருன்னா அது துலாம் ராசி. பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன். அது உண்மையா மேடம்? அவங்க இதே பிஸ்னஸ் தான், நகைக்கடை பிஸ்னஸ். நகைக்கடையில் அப்படியே பந்தாவாக உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு. ஆமாம், நவரத்தினங்கள் பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு நல்லா வரும். ஜவுளி, பட்டு ஜவுளி இருக்கிறதுலே வசதியானது. ஓகே, இருக்கிறதுலே வசதியானது அந்த மாதிரி பட்டு ஜவுளி அந்த இது வரும், ஐடி வரும். அப்புறம் இந்த சினிமா இந்த இதுலையே வந்தாங்கன்னா ரொம்ப, இப்போ சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல இருந்து அதுக்கு நல்ல பார்வையெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க நடிகர் நடிகை ஆவாங்க. ஓகே, அவங்களுடைய தொழில் வந்து ஷோ பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷோ பிஸ்னஸில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இல்லை, நிறைய அந்த சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் பேசும்போதும் சரி, நிறைய விஷயங்கள் பார்க்கும்போதும் துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு 2 மனைவிகள் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை மேடம்? இருக்கலாம், 2, 3, 10, 15 எத்தனை வேணாலும் இருக்கலாம். அதான் நான் சொல்கிறேன்ல, அவங்க லைஃப் லாங்காக காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு. 2, 3ன்னு அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. விதிவிலக்குகள் எப்பவும் இருக்குது. ஒரு நல்ல துலாம் ராசிக்காரவங்க ஒரே மனைவியோட ஒரே கணவனோட வாழ்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை அவங்க வேலை பார்க்குற இடங்களில் அல்லது இப்போ இந்த சினிமா துறைன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கிறாங்க. நடுவில் வந்து பாசிங் க்ளவுட் மாதிரி யாராவது ஒருத்தர் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும். ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் அந்த அட்ராக்ஷன் இருக்கும், அப்புறம் அது முடிஞ்சிடும். அவங்க வேலைக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் போயிடுவாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஜன கவர்ச்சி எப்படி இவங்கள வந்து மற்றவங்களுக்கு பிடிக்குதோ அது மாதிரி இவங்களுக்கும் மற்றவர்களுடைய ஒரு அன்பான பண்பான நடவடிக்கைகள் பார்க்கும்போது பிடிக்கும். அது வந்து காதலாகி கல்யாணமாகி செகண்ட் வீடு தேர்ட் வீடுன்னெலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. பிடிக்கும். ஒரு அழகை ரசிக்கக்கூடிய ஒரு கலா ரசிகர் மாதிரி அழகை ரசிக்கும் ரசிகர்கள். இப்போ புதன் ராசினா அழகாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். புதன் ராசினா கலா ரசிகர்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கலைகளில் ஈடுபாடு இருக்கும். துலாம் ராசிக்காரங்க வந்து அந்த தோற்றத்தை பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு 2 செகண்ட் நின்று பார்த்துட்டு போவாங்க. மற்றவங்க அப்படி போகிற போக்கில் பார்த்தாங்கன்னா இவங்க ஒரு 2 செகண்ட் நின்று நிதானமாக பார்த்துட்டு போவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்.